லூக்கா 6:46 இயேசு தம் சீடர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் ஏன் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் இருக்கிறீர்கள்? நாம் இயேசுவை நம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைத்தால் அதன் அர்த்தம் அவர் நம் எஜமானர், நம் சொந்தக்காரர் அவர்தான், அவரே நம்முடைய ராஜா. நம் இஷ்டப்படி செயல்பட நமக்கு உரிமை இல்லை. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவற்றை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். அவர் ஒருவருக்கே நம் மீது முழு அதிகாரமும் இருக்கிறது. அதால் தான் இயேசு இன்று உங்களிடமும் கேட்கிறார், நீங்கள் ஏன் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் இருதயத்தின் விருப்பப்படியும் உங்கள் திட்டப்படியும் வாழ்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் சொந்த ஆசைகளை நிறைவேற்ற அவருடைய உதவியை பெறுவதற்காக அவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறீர்கள். உங்கள் உறவுகள், பணம், நேரம், முடிவுகள், ஆசைகள் மற்றும் உங்கள் எதிர்காலம் அனைத்தையுமே இப்போதே அவரிடம் அர்ப்பணியுங்கள். அவருடைய பாதத்தில் காத்திருங்கள். உங்கள் எஜமானரின் கட்டளைகளுக்காக காத்திருங்கள். அவருடைய கட்டளைகளை நேர்மையாக நிறைவேற்றும் ஆவலுடன் மனப்பூர்வமாக அவருக்கு செவி கொடுங்கள். உங்கள் எஜமானர் எதிர்பார்க்கும் விளைச்சலை கொடுக்க பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கேளுங்கள். உங்கள் சொந்த முயற்சியாலோ அல்லது உங்கள் சொந்த திட்டத்தின்படி செயல்படுவதாலோ அவர் உங்களிடம் விரும்பிய பலனை உங்களால் கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை சார்ந்திருந்து இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்காக பணிபுரியுங்கள். ஒரு நாள் அவர் உங்களிடம், நல்லது, உண்மை முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். ஆமென்.